ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கியா வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கியாவுக்கு நம்ம கௌதம் சர்ப்ரைஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கூட அவங்களுடைய சந்தோஷம் வந்து நிலக்கில் தாங்க சொல்ல முடியும். ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காத நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுவாங்க. நம்முடைய இலக்கியாவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வருதுங்க. வந்ததும் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி தான்ன்றது வந்து நம்ம இலக்கியா வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. எதுக்கு இந்த அஞ்சலி வந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்முடைய இலக்கியா வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்முடைய கௌதம் பார்த்திங்கன்னா அவள் எதுக்கு பண்ணால் என்ன இலக்கியா நீ வந்து அந்த மொபைல் காலை வந்து அட்டன் பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியாவும் வந்து அட்டன் பண்ணுறாங்க. என்னடி இலக்கியா அன்றைக்கி வந்து என்னை வந்து மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டு டிவோர்ஸ் பேப்பரில் பணம் வந்து எப்போனாலும் வந்து வாங்கிக்கணும்னு சொன்னேன். இப்போ என்ன பணம் வந்து என்கிட்ட வந்து இன்னுமே வந்து சேராது இருக்குது. எனக்கு வந்து இப்போ எமர்ஜென்சி எனக்கு வந்து 10 லட்ச ரூபா வந்து இன்றைக்கி இப்போவே வந்து செட்டில் பண்ணுறேன், இல்லைனா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து கார்த்திக்கு வந்து பிடிச்சிருக்கு, அவன் தான் என்னை விட்டு பிரிக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து கோர்ட்டில் வந்து தேவையில்லாத வந்து மாற்றி சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி நான் வந்து டிவோர்ஸ் தரமாட்டேன் கார்த்திக்கு, அதனால் வந்து நான் கேட்குற பணம் இப்போவே வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த பணத்தவும் வந்து இந்த அஞ்சலி வந்து கைப்பற்ற வந்து முயற்சி பண்ண. இதுக்கு நம்முடைய கௌதமோட பதில் என்னவாக இருக்கும் அப்படின்றதாக வந்து இருக்க போது நம்ம கௌதம் வந்து அந்த 10 லட்சத்தை எடுத்து கொடுத்து அவருடைய தருதர் வந்து ஒளிஞ்சு போட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்க போகிறாங்களா? இல்லை, அவள் வந்து கண்டிப்பாக வந்து திறந்த மாட்டா, அதனால் வந்து நம்ம வந்து பிரியாவை வந்து கார்த்திக் கூட வந்து சேர்த்து வச்சிடலான்னு நினைக்க போகிறாங்கன்றது வந்து இருக்க போகுது. இந்த அஞ்சலியோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிந்தாமணி வந்து உன்னுடைய வாழ்க்கையை வந்து நீயே வந்து நாசப்படுத்திக்கிட்ட, அதனால் வந்து கண்டிப்பாக வந்து உன்னால் வந்து நான் வந்து பணக்காரியாக வந்து வாழ முடியாது, உன் நிழலில் வாழலான்னு பார்த்தா அது வந்து நடக்கலை. நான் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறத வந்து செத்துறேன், நீ போயிட்டு வந்து கார்த்தியோட காலில் விழுந்து ஏற்றுக்கோன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவன் வந்து ஏற்றுட்டு இருந்திருப்பான். ஆனால் வந்து நீ வந்து அடுத்தடுத்த எக்ஸ்ட்ரீம் வந்து போகிறப்ப அவனுக்கு வந்து உன்னை வந்து வெறுக்கிறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு வந்து கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய சிந்தாமணி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 10 லட்சத்தை வந்து நம்முடைய இலக்கியக்கிட்டேருந்து வாங்கிட்டு நான் டிவோர்ஸ் பேப்பரில் வந்து கையெழுத்து போடுறது செல்லாது, நான் வந்து கார்த்திக் கூட தான் வந்து வாழ்வேன் அப்படின்ட்டு வந்து மறுபடியும் வந்து மிரட்ட போகிறாங்க. நான் வந்து நீ என்ன தான் சொன்னால் பரவாயில்ல இலக்கியா, நான் வந்து இந்த பணத்துக்காக தான் வந்து அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டேன், அந்த பணம் எனக்கு வந்து கிடைச்சிச்சு. இப்போ வந்து கார்த்திகை வந்து நான் வந்து யாருக்காகவும் எதுக்காக வந்து விட்டு தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியாவுக்கு வந்து இலக்கியக்கிட்ட வந்து இந்த அஞ்சலி வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்கிறாங்க. நீ என்ன உன்னை வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிலில் தள்ள போகிறது நான் வந்து உறுதி. நீ வந்து இப்படி வந்து மாற்றி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஆல்ரெடி புகுந்த வீட்டு பேரும் வந்து கெடுத்துட்ட, பிறந்த வீட்டு பேரும் வந்து கெடுத்துட்ட, நீ இதுக்கு மேலே அந்த உலகத்தில் வந்து உயிரோடு வந்து என்ன பிரயோஜனம்? போய் சாக வேண்டியது தானே, எதுக்கு இன்னுமே வந்து அடுத்தவங்களோட வாழ்க்கையை வந்து எப்படி ஆளிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கேன், உனக்கு அறிவுன்றதே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு போ, நீ வந்து எப்படி பிரியாவை வந்து கார்த்திக் கூட வந்து சேர்த்து வச்சுருன்றதை நான் வந்து பார்த்துட்றேன் இலக்கியா அப்படின்ற மாதிரி வந்து சவால் விட்டு சொல்கிறாங்க. இவளுக்கு இவ்வளோ தைரியத்தை கொடுத்தது யாரான்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டை விட்டு வெளியே போன இந்த பைரவி தாங்க. அந்த பைரவி இருக்கிற தைரியத்தில் தான் வந்து இந்த ஆஞ்சலி வந்து தலைகால் புரியாத வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவர் செய்கிறது கண்டிப்பாக வந்து எதுவுமே வந்து நடக்கக்கூடாது. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய பிரியாவும் கார்த்திக் வந்து சேர்ந்த வந்து சூப்பர் ஜோடியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை வந்து தெரிவிங்க. நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எந்த முடிவு எடுக்க போகிறோன்றதான் இருக்க போகிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.